Hello students, welcome to Sindhamari Mathematics channel. இன்னைக்கு நம்ம exercise 3.3ல first problem பார்க்க போறோம். இது ரொம்ப important question சரிங்களா? இதுல இருக்க எல்லா subdivisionயுமே clear-ஆ படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு question கேட்பாங்க. Find the LCM and GCD for the following. அதாவது நம்ம கொடுத்திருக்க ரெண்டு பாலினாமியலோட LCM GCD கண்டுபிடிச்சிட்டு இதை வெரிஃபை பண்ணணும். f of x into g of x is equal to LCM into GCD அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு f of x g of x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் தனியாக கண்டுபிடிச்சிட்டு டேர்ம்ஸ் வித் வேரியபிள்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸசைஸ் 3.2ல நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? நம்ம அந்த நம்பரை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதிடணும். ஓகே, இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். 21 is equal to 3 into 7. 35 is 5 into 7. இப்போ இதில் காமனாக இருக்கிறத ஒன் டைம் எழுதணும், ரிமைனிங்கை அந்த ஒரு டைம் அப்படியே எழுதிடணும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா 3, 5, இங்கே 7 காமனாக இருக்கிற ரெண்டுத்துலேயும் ஒன் டைம் எழுதியிருக்கோம். ஸோ 3 into 5 15, 15 into 7 105. ஓகேயா? மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் வித் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் இருக்க டேர்ம்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா x into x, கரெக்டாக ரெண்டு எக்ஸ் இருக்குது, x into x, y ஒன்று இருக்குது, ஸோ into y, x y ஸ்கொயர், x ஒன் டைம் இருக்குது, x y ஸ்கொயர்னா 2y, ஸோ x into y, ஓகேயா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x காமனாக இருக்குது, y காமனாக இருக்குது. ஓகே, ஸோ காமனாக இருக்கிறத நம்ம ஒரு டைம் தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம், அப்புறம் இந்த y எழுதியிருக்கோம். காமனாக இருக்க இந்த எக்ஸை எழுதியிருக்கோம், காமனாக இருக்க y எழுதிட்டோம். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா 1x 2x, ரெண்டு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? சிலர் 2x நினைப்பாங்க. எது 2xனா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் 2x. ஓகே, ப்ளஸ் வந்துச்சுன்னா 2x போடணும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஓகே, இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. y இன்ட்டு y ஸ்கொயர். ஓகே, ஸோ எல்சிஎம்மும் டேர்ம்ஸ் வித் வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்சிஎம் ஆஃப் திஸ் டூ பாலினாமியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா LCM of numerical coefficient into LCM of terms with variables. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நமக்கு 105 into x square into y square கிடைக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போது ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். LCM கண்டுபிடிச்சாச்சு, ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிவைசஸ் எழுதிக்கணும். 21ஓட டிவைசஸ் எழுதிக்கணும். டிவைசஸ்னால் ஒன்றும் இல்லை, 21 எந்தெந்த டேபிளெல்லாம் வருதுன்னு எழுதிக்கோங்க. 1 டேபிள், 3 டேபிள், 7 டேபிள், 21 டேபிள், இந்த டேபிளெல்லாம் வரும். ஓகேயா? அடுத்து டிவைசஸ் ஆஃப் 35 எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள், 35 டேபிள். ஓகேயா? இதை டிவைசர் சொல்லலாம், இல்லை ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகேயா? நம்ம இங்கே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படி படிக்கிறதால டிவைசர்ஸ்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் டிவைசர் எதெல்லாம் இருக்குது? காமனாக எதெல்லாம் இருக்குது? 1 காமனாக இருக்குது, எழுதியாச்சு. 7 காமனாக இருக்குது, எழுதியாச்சு. ஓகேயா? இது காமன் டிவைசஸ். நமக்கு என்ன வேணும்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வேணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இதில் 7. 1 பெருசா 7 பெருசா? 7 தானே பெருசு, அதனால தான் 7 எழுதியிருக்கோம். ஸோ ஜிசிடி ஆஃப் 21 and 35 இஸ் 7. ஓகே, இப்போது ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கும் எக்ஸ் ஒய் ஸ்கொயருக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்ட பிறகு இதில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஸோ எக்ஸ் ஒய் எழுதியாச்சு. ஓகேயா? இப்போ 7யும் எக்ஸ் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், வேரியபிள்ஸ்க்கும் அண்ட் அந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கும். சரியா? சாரி, நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும். ஓகே, ஸோ ஜிசிடி ஆஃப் 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கும் 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் 7 எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ ஜிசிடி எல்சிஎம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. f of x into g of xும் LCM into GCDயும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், RHS அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, அதனால LHS எழுதிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதால RHS. ஓகேயா? ஸோ LHS நம்ம கண்டுபிடிக்கிறோம். f of x into g of x. f of x என்ன எடுத்தோம்? 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். g of x என்ன எடுத்தோம்? 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 21 into 35 735 எழுதியாச்சா? மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே பவர் 1 இருக்குது. ஸோ 2 + 1 3. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ் கியூப் வந்திருக்கு. அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், இங்கே 1 இருக்குது. ஒய் காமனாக போட்டுட்டு பேஸ் வந்து சேமாக இருக்குது, அதை போட்டுட்டு பவர் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? பேஸ்னால் கீழே இருக்கிறது. இப்போ வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்னா கீழே இருக்க இந்த வேரியபிள் பேஸ் சொல்கிறோம், மேலே இருக்கிறத பவர் சொல்கிறோம். ஸோ பேஸ் சேமாக இருந்தால் அதை அப்படியே கீழே எழுதிட்டு பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். 1 + 2 3. ஸோ ஒய் பவர் 3 வரும். ஓகேயா?
ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு RHS LCM இன்டூ GCD பண்ணுறோம். LCM 105x² y² கிடச்சிது. GCD 7xy கிடச்சிச்சு. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 735 கிடச்சிருக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான் x² இன்டூ x is x³ y² இன்டூ y is y³ ஓகேயா. பாருங்கள் LHS RHS ரெண்டும் ஈக்குவலாக கிடச்சிச்சு. அதாவது f(x) இன்டூ g(x)ம் LCM இன்டூ GCD ஈக்குவல் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகேயா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இதுக்கும் நம்ம f(x) g(x) அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிவிட்டு f(x) அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே x³ -1 x + 1 இருக்குது. ஏன்னா நம்ம அப்போ தான் LCM கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஓகே, ஸோ f(x) = x - 1 x² + x + 1 எப்படி கிடைக்குதுன்னா இது a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a - b இன்ட்டு a² + ab + b² அப்படின்றத நம்ம இங்கே எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் ஓகேயா. x + 1 அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு g(x) = x³ + 1. இப்போ a³ - b³ ஃபார்முலா இருக்க மாதிரி a³ + b³ ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா a + b இன்ட்டு a² - ab + b². நல்லா பாருங்கள், ப்ளஸ்க்கும் மைனஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஓகேயா. இதை கரெக்டாக எழுதிங்க ஓகே. இப்போது x + 1 இன்ட்டு x² - x + 1 கிடைக்கும் சரியா. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். f(x) g(x) இங்கே எழுதியாச்சு. இப்போது அதை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக எழுதிட்டோம். காமனாக இருக்கிறது x + 1 தான், அது ஒரு டைம் தான் எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது, x - 1 இருக்குது, x² + x + 1 இருக்குது, x² - x + 1 இருக்குது. ஸோ இதுதான் LCM of f(x) and g(x) ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா GCD கண்டுபிடிக்க போகிறோம். GCD வந்து காமனாக இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். எது காமனாக இருக்குன்னா x + 1 காமனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறோம். f(x) இன்டூ g(x) = LCM இன்டூ GCD அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கணும். LHS வந்து f(x) இன்டூ g(x). ஸோ f(x) எழுதிக்கிறோம் இன்டூ g(x) எழுதிக்கிறோம் ஓகேயா. எழுதிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், f(x) and g(x) ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்ல அதை எழுதுகிறோம். x - 1 x² + x + 1 x + 1 ஓகே. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறோம், அது கூட மல்டிப்ளை பண்ணி இதை எழுதியிருக்கோம் ஓகேயா. அதுதான் இங்கே எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு LCM இன்டூ GCD. LCM என்ன கண்டுபிடிச்சோம், x + 1 x - 1 x² + x + 1 x² - x + 1 ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த LCM எழுதியாச்சு. அதுக்கடுத்தது GCD is x + 1. ஸோ அந்த x + 1 எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்களேன், ரெண்டு டேர்மும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். x + 1 x + 1 இருக்குது, x + 1 x + 1 இருக்குது, x - 1 x - 1 இருக்குது, x² + x + 1 இருக்குது, x² - x + 1 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ LHS = RHS, அதாவது f(x) இன்டூ g(x) = LCM இன்டூ GCD அப்படி நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு ஓகே. இது செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இங்கேயும் நமக்கு ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. f(x) g(x) அப்படின்னு நேம் எடுத்துக்கிறோம். இதையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். என்னென்னா காமன் ஃபேக்டர் வெளியில் எடுக்கிறோம். இந்த ஃபேக்டரைசேஷன் இன் அல்ஜிப்ரா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஃபேக்டரைசேஷன் அல்ஜிப்ராவில் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபேக்டரைசேஷன் இன் அல்ஜிப்ரான்னு. நான் வேணால் இங்கே பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள் ஓகேயா. இப்போது இது நம்ம காமன் ஃபேக்டர் வெளில எடுக்கிறோம். இதில் 2 x இருக்குது, 1 y இருக்குது, இதில் 1 x இருக்குது, 2 y இருக்குது ஓகேயா. அப்போ நான் ரெண்டுத்துலேயும் காமனாக ஒரு xy எடுக்கலாமா, எடுத்தாச்சு. இங்கே ஒரு x வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு x இருக்கும், y இருக்கும். ஸோ x y எடுத்துட்டோம், அப்போ ரிமைனிங் வந்து x இருக்கும். அடுத்தது இங்கே x y எடுத்துட்டோம், ரிமைனிங் ஒரே ஒரு y இருக்கும் ஓகேயா. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே காமனாக என்ன இருக்குது, இங்கே x இன்ட்டு x இருக்குது, 2 x இருக்குது, ப்ளஸ் x y இருக்குது. இப்போ இதில் காமனாக ஒரு x வெளில எடுத்துடலாமா. ஸோ காமனாக ஒரு x வெளில எடுத்துட்டோம்னா x + y வரும் ஓகே. கிளியரா. இப்போ LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f(x) g(x) எழுதியாச்சு. LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதுவோமா. ஸோ x 1 டைம் எழுதியாச்சு, x + y 1 டைம் எழுதியாச்சு. இங்கே ஒரு y இருக்குது பாருங்கள், இந்த y அப்படியே நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு GCDக்கு வந்து காமனாக இருக்கிறத எடுத்துப்போம். ஸோ x காமனாக இருக்குது, அப்புறம் x + y காமனாக இருக்குது, அது ரெண்டுத்தையும் எடுத்து GCDன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். f(x) இன்டூ g(x) = LCM இன்டூ GCD அப்படின்றத. ஸோ LHS ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். f(x) இன்டூ g(x). f(x) என்னது xy இன்டூ x + y, g(x) என்னது x இன்டூ x + y. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். x இன்டூ x மல்டிப்ளை பண்ணால் x², y அப்படியே வந்துடும்.
அடுத்து x plus y into x plus y the whole square. ஓகேயா? நெக்ஸ்ட்டு RHS LCM into GCD கண்டுபிடிக்கிறோம். LCM என்ன கண்டுபிடிச்சோம்? xy into x plus y, GCD x into x plus y கண்டுபிடிச்சோம். x into x square, y அப்படியே எழுதிக்கிறோம். x plus y into x plus y whole square. So LHS RHS ரெண்டும் ஈக்குவல். அப்படின்னா f of x into g of x is equal to LCM into GCDன்னு கிடச்சிருச்சு. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேயா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.